சவுதிக்கும் ஈரானுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடு, ஒரு உரசல் இருக்கு. இந்த உரசல் இருக்கு. இந்த உரசல் வந்து இன்னைக்கு நேரத்தில் இல்லை, காலங்காலமா வந்துட்டு இருக்க உரசல். நீங்க அந்த உரசலோட ஆரம்பம் எங்க போகணும் அப்படின்னா கிபி 700 போகணும். ஈரானும் சவுதி அரேபியாவும். ஈரான் வந்து எப்படின்னா ஷியாவோட தலைமை, சவுதி அரேபியா எப்படின்னா சன்னி முஸ்லீம் கூட தலைமையாகும். நீ பெருசா நான் பெருசா. இந்தியா எடுத்தீங்கன்னா மத ரீதியான ஆட்சிகள் கிடையாது. பாகிஸ்தான் எடுத்தீங்கன்னா மத ரீதியான ஆட்சிகள் சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. வேற எந்த நாட்டிலையும் மத ரீதியான ஆட்சிகள் கிடையாது. இங்கே மத ரீதியான ஆட்சியாளர்கள். அப்ப நீ பெருசா நான் பெருசா அதை தூண்டி விட்டு குளிர்காயிடுறது அமெரிக்கா. சவுதி அரேபியாவிலேருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்புறம் ரஷ்யாவில் இருக்குது நிறையா. ரஷ்யாவில் இருக்கிற அந்த இதை வந்து ஒன்றும் கட்டுப்படுத்த முடியலை. கட்டுப்படுத்தக்கூடியது ஒரே ஒரு நாடு இப்போ ஈரான் மட்டும்தான். சவுதி கையில் அவ்வளோ பெருசாக இல்லை. என்னத்தை பண்ணாலும் அமெரிக்காட்ட வாங்கணும். அமெரிக்கா வந்து அவன் சுவிட்ச் ஆன் பண்ணாதான் இங்கே ஓடுன்ற நிலைமை. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பாகிஸ்தானோட ராணுவ ரீதியான அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க சவுதி அரேபியா. சவுதி அடிச்சா பாகிஸ்தான் வரணும், பாகிஸ்தான் அடிச்சா சவுதி வரணும். இந்தியா பாகிஸ்தான் போற அப்படின்னா சவுதி வந்து டைரக்டா பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா பாகிஸ்தான்கிட்ட அணுகுண்டு இருக்கு. இது வரைக்கும் பாகிஸ்தானோட அந்த அணு ஆயுத என்ரிச்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு சவுதி அரேபியா $30 பில்லியன் மேல காசு கொடுத்துருக்காங்க. கத்தார் என்ன சொல்றாங்க, எனக்கு ஈரான் மேல எனக்கு பிரச்சனை இல்லை, அவனுக்கு கத்தார் உறவாயிட்டாங்க. யுஏஇ வந்து என்ன சொல்றாங்க, அமெரிக்கா ஈரானை தாக்கக்கூடாது, நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். யுஏஇ சொல்லியிருக்காங்க, யூகே சொல்லியிருக்காங்க, துருக்கி சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிராக மாறி இருக்காங்க. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு போர் தான் போயின்னு இருக்கு. கவுண்டன் தான் ஆரம்பிக்கல. கவுண்டன் ஆரம்பிச்சு முடிஞ்சிருச்சுன்னா போர் ஆரம்பிச்சு முடிஞ்சிடும். அங்கே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுக்கடலும் மிகப்பெரிய ஒரு போரே இருக்கு. இதற்கிடையில பார்த்தீங்கன்னா சவுதிக்கும் ஈரானுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடு, ஒரு உரசல் இருக்கு. அது என்ன சார் மிகப்பெரிய உரசல்? சரி, இந்த உரசல் இருக்கு. இந்த உரசல் வந்து இன்னைக்கு நேரத்தில் இல்லை, காலங்காலமா வந்துட்டு இருக்க உரசல். நீங்க அந்த உரசலோட ஆரம்பம் எங்க போகணும் அப்படின்னா கிபி 700 போகணும். 700 போயிடணும். ஆமா, அதாவது முகமது நபி அவரோட மருமகன் அலி அவர் காலத்திலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அங்க நடந்த போர், அப்புறம் இங்க வந்து அடுத்த வாரிசு யாரு, போரு யாரு அப்படின்னு அங்க ஆரம்பிக்கிறது. அங்க ஆரம்பிச்ச விஷயம்தான் அங்க வந்து முகமது நபி அல்லாவோட தூதர். அல்லாங்கிறது கடவுள், உலகத்துக்குள்ள கடவுள். முகமது நபி இங்க வந்திருக்க ஒரு தூதர். அவரோட மருமகன் தான் அடுத்த வாரிசா வரணும், தூதரா இல்லைன்னு இமாமா வரணும் அப்படின்னு சொன்ன இடத்துல அப்படிலாம் வரக்கூடாது. இங்க வந்து வாரிசு அடிப்படையில் வரக்கூடாது, திறமை அடிப்படையில் மக்கள் மனசை யார் வென்றாங்களோ அவங்க அடிப்படையில் வரணும் அப்படின்னு அந்த அபூபக்கர் சித்திக் அதெல்லாம் வரும். தூதர்கள், இறை தூதர்கள். இறை தூதர்கள், இறை தூதர் அவர் தான் கடைசி. இறை தூதருக்கு அப்புறம் கலீஃபான்னு சொல்லுவாங்க, ஆட்சியாளர். கலீஃபா, ஓகே, அந்த மத தலைவர் அந்த ஆட்சியாளர்கள் அப்படி சொல்லுவாங்க. அங்கே ஆரம்பித்த பிரச்சனை அதுதான் என்ன ஆகி போச்சு. இவங்கெல்லாம் முகமது நபி அப்படி டைரெக்டாக ஃபாலோ பண்ண சன்னி முஸ்லீம். யாரு? சவுதி உலகத்தில் இருக்க பெரும்பாலும். அங்கே ஈராக்கோட பார்ட்டி ஈரான் மெயினாக. அங்கே வந்து முகமது நபியோட மருமகன் அவர் அலி, அவரை வந்து இமாமா ஏற்றுக்கிட்டவங்க. அவன் வந்து தூதரா இல்லாமல் இமாம். அவர் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கிற தலைவரா மத குருவா ரொம்ப இமாமா ஏற்றுக்கிட்ட அவங்க வந்து ஷியா. இங்கே ஆரம்பித்த பிரச்சனை இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. இப்போ உள்ள பிரச்சனை வெறும் மத பிரச்சனை இல்லை. ஓகே, மதத்துக்குள்ள எப்படின்னா இவங்களுக்கும் அதே அல்லாஹ் தான், அதே முகமது நபி, எல்லாமே உண்டு. அதுதான் என்னுடைய கேள்வி. ரெண்டு பேரும் முஸ்லீமா இருக்கும்போது இவங்களுக்குள்ளே ஒரு உடன்பாடு இல்லாமலே இருக்காங்களே. என்னன்னா அந்த உடன்பாடு இல்லாமல் இருக்கிறது என்ன காரணம்னா அதிகாரம் இருக்குல்ல, அதிகாரம், வசதி, பணம், இது அப்புறம் இவங்களை பிரித்து வைக்கிறதுக்கு சக்தி வந்து அமெரிக்கா இந்த மாதிரி வந்து யூரோப் அண்ட் அமெரிக்கா வந்து எப்பா நீ யாரு தெரியுமா, நீ வந்து பழைய பாரசீக இதுல பெரிய ஆளு பண்ணி உங்களுடைய வம்சம் யாரு தெரியுமா வந்து ஆமா அப்படின்னு நம்ம இதுல வந்த மாதிரி ஏழாம் அறிவுல நீ யாரு தெரியுமா அப்படி சொன்ன மாதிரி. இங்க பார்த்தா நீங்க வந்து மக்கா மதீனா எல்லாம் முக்கியமா புனித தலைமுறை இங்க இருக்கு. இங்க வந்து இப்ராஹிம் நபி எல்லாமே இங்க வந்தவங்க. இவங்களுக்குள்ளே ஒரு உளவு வேலை பார்த்து மூட்டி விட்டுட்டாங்க. அதை வந்து ஆமா இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சு, இல்லை சன்னி முஸ்லீம் தான் பெருசு, இல்லை ஷியா முஸ்லீம் பெருசு அப்படின்னு அந்த காலத்துலேருந்து. இது எப்படின்னா நான் வந்து கலோக்கியில் சொல்கிறேன். இது வந்து இதில் வந்து எப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம இதில் இமாம் இங்கே இருக்காங்க பள்ளிவாசலில் இங்கே சொல்கிறாங்க, ப்ரீச் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க சொல்கிற வார்த்தைகள்லாம் வேறு மாதிரி சொல்லுவாங்க. நான் வந்து எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், அவ்வளோதான். ஆமாம், ஓகே. இதில் வந்து சிலர் வந்து கோவப்படலாம், என்ன இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, இது வந்து இந்த மாதிரி ஒரு உளவியல் பிரச்சனையை கொண்டு வந்து இப்போ சன்னி முஸ்லீமுக்கும் அல்லாஹ் தான் கடவுள் அப்படி சொல்லப்போனால்
இந்த முஸ்லீம்களுக்கு அவ்வளோ பேருக்கும் கடவுளுங்கிறது உலகத்தில் ஒரே கடவுள் தான், உருவம் கிடையாது. அந்த கடவுளில் ஏகப்பட்ட பேர் வந்து தூதராக வந்தாங்க. அதை அரபிக்கில் நபி அப்படின்னு சொல்லுவாங்களா, தூதர். அதில் வந்து இயேசுநாதர் வந்து ஈசா நபி. அப்புறம் யூதர்கள் இருக்காங்க இல்லையா, அவருக்கு தலைவராக இருக்கக்கூடிய மோசஸ், அவர் வந்து மூசா நபி. ஆமாம். இதுக்கு முன்னாடி வந்து நோவான்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகமே அழியும் போது கப்பலில் கட்டி ஒரு உயிரினத்திலிருந்தும் சிலதை எடுத்து வச்சு கப்பலில் வச்சு உலகத்தை அழிச்சதுக்கப்புறம் கப்பலிருந்து அப்புறம் வெளியே வந்து புதுசாக உலகம் உருவாச்சு, நோவா. அது வந்து குரானில் இஸ்லாமில் என்ன சொல்லணும்னா நூஹு நபிம்பாங்க. ஸோ 1,26,000 நபிகள் வந்தாங்க. இந்த மக்கள் வந்து சீர்திருத்த அதில் கடைசி நபியாக வந்தது முகமது நபி. ஆமாம், ஓகே. அவங்க சொன்னது இது ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் முகமது நபியோட மருமகன் ரத்த வாரிசு அப்படின்னு சொல்கிற இடத்துல அவர் அலி, அவரை வந்து அடுத்த ஆட்சியாளராக உடனடியே ஏற்றுக்கல அப்படின்னோடனே பிரச்சனை, ஃப்ரிக்ஷன் வந்தது. இதுதான் மேட்ரு. இங்கே வந்த பிரச்சனை என்னாச்சுன்னா, அந்த நாடு வந்து பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இஸ்லாம் வந்து அப்படி அங்கேருந்து பெருசாக பரவுச்சு. பரவும்போது இவங்களை அடிக்க முடியல, என்ன பண்ணுறது, அவங்களுக்குள்ளேயே சண்டை மூட்டி விடணும்னு ஆரம்பித்த விஷயந்தான். ஆரம்பித்து கிட்டத்தட்ட 800 வருஷம் நினைக்கிறேன் சிலுவை போர் நடந்தது. ஏன்னா அந்த பக்கம் பூரா வந்து ஸ்வீடன் அங்கங்கன்னு அந்த ஐரோப்பா நாடுகள் எல்லாம் இஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக அப்போ பரவுச்சு. அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு எக்கச்சக்கமாக பண்ணாங்க. அது ஒரு பக்கம். இந்த ஃப்ரிக்ஷன் வந்து அந்த இஸ்லாம் அண்டு கிறிஸ்துவம் அப்படின்றதெல்லாம் மாறி இஸ்லாமுக்கு உள்ளே வந்து ஷியா சன்னின்ற பிரச்சனையை கொண்டு வந்து வச்சு ஒரு கட்டத்தில் பார்த்தா இங்கே பூரா வந்து இப்போ குரூட் ஆயில் கிடைக்குது, நேச்சுரல் கேஸ் கிடைக்குது, எப்படியாவது நம்மளுடைய காலனிக்கு ஆதிக்கத்திற்கு கொண்டாடணும், நம்ம ஆதி கொண்டு வந்தால் உலகத்தில் நம்ம வந்து ராஜாவாக இருக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தா. இப்போ இவன் ஒன்று அண்ணன் தம்பியாக இருந்தாங்கன்னா, எப்போ இப்போ நீ என்ன பங்காளி இப்படி இருக்கீங்க, ஒற்றுமை இருக்கவே கூடாது அப்படி ஆரம்பிச்சு. ஒற்றுமை இருந்ததுன்னா அப்புறம் அவங்க வந்து உட்கார முடியாது. ஆமாம், நம்ம இந்த குரங்கு அப்பத்தை பிச்சை கதை தான். அந்த மாதிரி இப்படி ஆகிப்போச்சு. இப்போ என்னென்னா இவங்களுக்கு ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயம் இருக்குது. சவுதி அரேபியா, ஈரான் அண்டு துருக்கி, இந்த 3 வந்து முக்கியமான இடங்கள். 4வதாக இருக்கிறது வந்து ஈஜிப்ட். ஈஜிப்ட் வந்து பழைய நாகரிகம். ஆமாம், ஈஜிப்ட் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நாகரிகம். ஆமாம், அங்கே வந்து நம்ம பிரமிடாக இருக்கட்டும், ஸ்பிங்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பழைய நாகரிகம். அவங்க வந்து இந்த இந்த இது இந்த பிரச்சனைக்குள்ளே வரல அவங்க. இப்போ சவுதி அரேபியா முக்கியமானது என்ன, மெக்கா மதினா இருக்குது. ஸோ இஸ்லாம் தோன்றியது அந்த மண்ணில், இஸ்லாம் வளர்ந்தது அங்கேருந்து வளர்ந்து உலகத்துக்கு பூரா பரவுனது முக்கியமான இடம். அப்புறம் துருக்கி எடுத்திங்கன்னா, துருக்கி வந்து யூரோப்புக்கும் அரபு நாடுக்கும் நுழைவாயில். ஓகே, அது வந்து எப்படின்னா அந்த மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரமே எப்படின்னா யூரோப்பியன் கலாச்சாரம் இருக்கும், அரபி கலாச்சாரம், 2 கலாச்சாரம் இருக்கும். ஓகே, இஸ்தான்புல், ஓகே, துருக்கி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த துருக்கியை தலைமையகமாக வச்சு மொத்த நிறைய யூரோப் கண்ட்ரி, இந்த பக்கம் இருக்கிற கண்ட்ரி, அப்புறம் ஆப்பிரிக்கா, அரபு நாடு எல்லாம் சேர்த்து ஒட்டோமான் பேரரசுன்னு ஒரு பேரரசு நடத்துனாங்க. ஒட்டோமான் பேரரசு துருக்கி தான் தலைமை. அங்கேருந்து சவுதி அரேபியா, யுஏஇலிருந்து, இந்த பக்கம் வந்து எகிப்திலிருந்து, அந்த பக்கம் ஆப்பிரிக்கன் ஒரு கண்ட்ரியிலிருந்து ஒட்டோமான் பேரரசு ரொம்ப மிகப்பெரிய பேரரசு. 800 வருஷம் ஆண்டாங்க, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அந்த ஒட்டோமான் பேரரசு இருக்கும்போதே பாரசீக பேரரசு ஈரானை வச்சு இருந்தது. அப்போ நீ பெருசா நான் பெருசுன்னு வரத்தானே செய்யும். இப்போ ஒட்டோமான் பேரரசாக இருந்ததில் இவங்க பிரிட்டிஷ் இருக்காங்கல்ல, அவங்க அமெரிக்கன், இந்த கோஷ்டியெல்லாம் சேர்ந்து இவங்க சவுதி அரேபியா, ஈராக்கு, இவங்க எல்லாத்தையும் பிரிச்சுட்டு நீங்கள் என்ன அவனுக்கு கீழே இருக்கீங்க, நீங்கள் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரித்து விட்டாங்க. ஸோ ஒட்டோமான் பேரரசு ஸ்ட்ராங்காக இருந்த இடத்துல அதையும் பிரித்து விட்டாச்சு. ஓகே, இப்போ பாரசீகம். இப்போ என்னென்னா ஒட்டோமான் பேரரசும் இப்போ இந்த போட்டிக்கு வரல. இப்போ ஒன்றுனா கழிச்சிருவோம். எகிப்து பழைய ஆள் வரல, பிரச்சனைக்கு வரல. சவுதி அரேபியா, துருக்கி அண்டு ஈரான். அப்போ துருக்கி வந்து இப்போ வரல, நான் வரலப்பன்னு அவங்க வந்து பிரச்சனைக்கு வரல. இப்போ இருக்கிறது வந்து ஈரானும் சவுதி அரேபியாவும். ஈரான் வந்து எப்படின்னா ஷியாவோட தலைமையகம். சவுதி அரேபியா எப்படின்னா சன்னி முஸ்லீம் கூட தலைமையகம். நீ பெருசா நான் பெருசா. என்னென்னா ஒருவேளை சவுதி அரேபியா வந்து ஈரானை வந்து பெரிய ஆள் உன்ட்ட எல்லாமே இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா மெக்கா மதினா வரைக்கும் அவன் பிடிச்சிக்கிட்டு இது என்னோட இடம் வந்துடுவாங்க, இந்த புனித தலம் எங்களுக்கானதுன்னு வந்துடுவாங்க. வரலைன்னா இவங்க வந்து ஷியாவே சரியில்லை, இவங்க வந்து எல்லாமே வந்து சன்னியா இருக்கணும் அப்படின்னு இவங்க வந்து அங்கே பிடிச்சிருவாங்க. எல்லாமே இந்த அதிகார போட்டி தான். இங்கே ஆரம்பித்த விஷயம் வந்து நீ பெருசா நான் பெருசான்ற விஷயம் தான் இதோடது. நம்ம இதில் வந்து எப்படின்னா நான் சொல்கிறதுல கொஞ்சம் முன்னப்பின்னா முரண்கள் இருக்கலாம், ஆனால் அடிப்படை காரணம் இவ்வளோதான். என்ன, அதிகாரம், பணபலம், அப்புறம் இந்த வசதி இருக்கிற செல்வாக்கு, அப்புறம் யார் கட்டுப்படுத்துறது, யார் ஆட்சி பண்ணுறது அப்படிங்கிறது. என்னென்னா சவுதி அரேபியாலையும் மத ரீதியான ஆட்சியாளர்கள், ஈரான்லேயும் மத ரீதியான ஆட்சியாளர்கள். இப்போ இந்தியா எடுத்திங்கன்னா மத ரீதியான ஆட்சிகள் கிடையாது. பாகிஸ்தான் எடுத்திங்கன்னா மத ரீதியான ஆட்சிகள் சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. வேறு எந்த நாட்டிலையும் மத ரீதியான ஆட்சியாளர்கள் கிடையாது. இங்கே மத ரீதியான ஆட்சியாளர்கள். அப்போ நீ பெருசா நான் பெருசா அதை தூண்டி விட்டு குளிர்காயிறது அமெரிக்கா. ஏன்னா சவுதி அரேபியாவில்
உலகத்திலேயே 3வது பெரிய பெட்ரோலியம் எடுக்கிறாங்கல்ல, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கல்ல, அமெரிக்கா, ரஷ்யா, 3வது சவுதி அரேபியா. ஓகே, ரொம்ப பெருசு. அதை வந்து அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்புறம் யுஏஇ, அதில் வந்து அபுதாபியில் எடுக்கிறாங்க, அது அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இருக்குது. குவைத்து, அது அமெரிக்காவில் இருக்குது. மொத்த முஸ்லீம் கண்ட்ரியும் வந்து அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இருக்குது. ஈரான் மட்டும் அவங்க கையில் சிக்காது. அதான் இப்படி இருக்கும்போது ஈராக் அண்ட் ஈரான் அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்துச்சு. சதாம் ஹுசேன் வந்து போட்டு தள்ளினதுக்கப்புறம் ஈராக் வந்து அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. அப்புறம் ஆப்பிரிக்காவில் அந்த பார்டரில் வந்து லிபியா இருந்துச்சு, அங்கேயும் பெட்ரோலியம் நிறையா இருக்குது. அதுவும் வந்து அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்தது. அந்த கடாஃபியும் சொல்லி முடித்தாங்க. முடிச்சுட்டு இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கடாஃபியோட மகனையும் சொல்லி முடித்தாங்க. ஓகே, அதுவும் அமெரிக்கா கட்டுப்பாடு போயிடுச்சு. இப்போ என்ன, உலகத்தை வந்து இயக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட். அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்டில் அமெரிக்காவில் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து வெனிசுலாவில் கடத்திட்டாங்க, அதை முடிஞ்சு வச்சு அவன் கைக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரி, இங்கே வந்து சவுதி அரேபியாவிலேருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்புறம் ரஷ்யாவில் இருக்குது நிறையா. ரஷ்யாவில் இருக்கிற அந்த இதை வந்து ஒன்றும் கட்டுப்படுத்த முடியலை. கட்டுப்படுத்தக்கூடியது ஒரே ஒரு நாடு இப்போ ஈரான் மட்டும்தான். ஈரானை கட்டுப்படுத்தியாச்சுன்னா சைனாவையும் ரஷ்யாவையும் சப்ரஸ் பண்ணிடலாம். ஓகே, அப்படின்ற ஒரு சூழல். அப்போ வந்து இந்த உரசல் இருக்கு இல்லையா, அந்த உரசல் அவங்க நேரடியாக பண்ணாமல் மறைமுகமாக பண்ணணும். அதுக்கு நேரடியாகவும் சண்டைக்கு போட்டு பார்க்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் அவர் எதிராக போராட்டம் பண்ணி பார்க்குறாங்க, மக்கள் வந்து அவரை நேசிக்கிறாங்க. போராட்டம் ஒரு பக்கம் நடந்தால் கூட மக்கள் நேசிக்கிறாங்க. அப்புறம் ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ ஷியா சன்னி பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. அப்போ சவுதி அரேபியா உரசலுக்கு வர்றாங்க. இப்போ இந்த பிரச்சனை சீரியஸாக வந்தோன்னு என்னாச்சு, சவுதி அரேபியா ஈரான் கூட கை குலுக்க ஆரம்பிச்சாங்க. முன்னாடி இத்தனை வருஷம் இவ்வளோ கதை சொன்னோம் இல்லையா, இவ்வளோ கதை பிரச்சனையிலையும் சவுதி அரேபியா என்ன பண்ணிட்டா, இந்த முகமது பின் சல்மான்ங்கிற இந்த டிஃபேக்டோ ரூலர் ஆட்சியாளர் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து அவங்களோட முரண் கிடையாது, நாங்கள் வந்து கைகுலுக்க தயார்னு இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்போ தாக்குதல் போர் அந்த சூழல் தான் ஏற்பட்டு இருக்கு. இந்த சூழலில் வந்து சவுதி யாருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க? சவுதி இப்போ ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. இத்தனைக்கும் அமெரிக்காவோட பேஸ் வந்து சவுதியில் இருக்கு. ஆமா இருக்கு. ஈரானுக்கு பக்கத்துல சவுதியில் இருக்கு, இதுல யுஏஇல இருக்கு, கத்தார்ல இருக்கு, ரொம்ப பெருசு. அப்புறம் ஜோர்டான்ல இருக்கு, சிரியால இருக்கு. சிரியால தூக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. சிரியால இல்ல. இப்போ மோஸ்ட் ஆஃப் த முஸ்லிம் கண்ட்ரீஸ்ல எல்லாம் அந்த கண்ட்ரி ஃபுல்லா ஒரு 8 தளம் வந்து ஃபுல்லா 50,000 பேர் இருக்காங்க. அப்பா, அங்கே அமெரிக்கன் 50,000 பேர் இருக்காங்க. ஓகே, அவ்வளோ அமெரிக்க வீரர்கள் இருக்குது. ஆனால் அத்தனையும் வந்து இப்போ என்ன ஆகி போச்சு, அமெரிக்காவுக்கு அவன் தளம் கொடுத்துருக்கான். ஏன்னா அக்ரிமெண்ட்டு, எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு அக்ரிமெண்ட்டு. யார்கிட்டேருந்து பாதுகாப்பு? ஈரான்கிட்டேருந்து பாதுகாப்பு. சரி, இப்போ அமெரிக்கா ஈரான் அந்த பிரச்சனை வந்து முடியுதுன்னு வச்சுக்கோங்க. வந்தால் ஈரான் வந்து பயங்கரமாக இது வச்சுருக்காங்க, மிசைல் டெக்னாலஜி, வெப்பன்ஸ் பயங்கரமாக வச்சுருக்காங்க. சவுதி கையில் அவ்வளோ பெருசாக இல்லை. என்னத்தை பண்ணாலும் அமெரிக்காட்ட வாங்கணும். அமெரிக்கா வந்து அவன் சுவிட்ச் ஆன் பண்ணாதான் இங்கே ஓடுன்ற நிலைமை. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பாகிஸ்தானோட ராணுவ ரீதியான அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க சவுதி அரேபியாவும் பாகிஸ்தான் 20 வருஷம் ராணுவ ஒப்பந்தம். என்ன தெரியுமில்ல, எனக்கு வந்து இது நேட்டோ படை போல அவங்க ஒரு முஸ்லீம் படை போல உருவாக்கி சொன்னாங்க. அது வந்து 3 பேர், பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி வந்து இங்கேயும் வாழை காமிப்பான், அங்கேயும் தலையை காமிப்பான். ஆனால் துருக்கி வந்து நம்பிக்கைக்குரியது இல்லை. ஆனால் சவுதி பாகிஸ்தான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. சவுதி அடித்தா பாகிஸ்தான் வரணும், பாகிஸ்தான் அடித்தா சவுதி வரணும். இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படின்னா சவுதி வந்து டைரெக்டாக பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஓகே, எதுக்குன்னா பாகிஸ்தான்கிட்ட அணுகுண்டு இருக்குது. ஓகே, எவ்வளோ குண்டுன்னு சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 90, 100, 120 குண்டு பக்கம் வச்சுருக்காங்க பாகிஸ்தான். அதில் வந்து ஒரு 10 குண்டு போதாதா? அணுகுண்டு வந்து நேரடியாக இவன் வந்து கஷ்டப்பட்டு என்ரிச் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக அவன் என்ரிச் பண்ணி வச்சுருப்பான், அதை வாங்கி இவன் பயன்படுத்துவான் காசுக்கு. இது வரைக்கும் பாகிஸ்தானோட அந்த அணு ஆயுத என்ரிச்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு சவுதி அரேபியா $30 பில்லியன் மேலே காசு கொடுத்துருக்கான். அப்போ காசு கொடுத்து அதை என்ரிச் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு பார்ட்டை இவன் வாங்கி வைக்கிறான், மிசைல் முதற்கொண்டு எல்லாமே வாங்கி வைக்கிறான். அதனால் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் வந்து அந்த ஆயுத ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க, இராணுவ ஒப்பந்தம். அப்போ என்ன, ஏதாவது வந்து ஈரான்லேருந்து சவுதி அடிக்க வர்றான்னா சவுதி வந்து ஈரான் அடிப்பான் அப்படிங்கிற இடத்துல. ஸோ இந்த உரசல் ஓன்ட்டையும் அணு ஆயுதம் ரெடி பண்ணிவிட்ட, என்கிட்டையும் வந்து நான் பாகிஸ்தானில் வாங்கி வச்சுருக்கேன், என்ன நீ உரசாத. சண்டை வந்து இப்போ அமெரிக்காவுக்கு இது சண்டைன்னா அமெரிக்காவோட கப்பலை போட்டு தாக்குவாங்க, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை தாக்குவாங்க. சவுதியில் வேறு இடத்தையும் எங்கே தாக்க முடியாது, தாக்க மாட்டாங்க. அப்போ சவுதி அரேபியா என்ன பண்ணிட்டாங்கன்னா அழகாக ஈரானோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்துட்டாங்க. இப்போது முன்னாடி வந்து ஈரானோட பயங்கர சண்டை போட்டிருந்தாங்க. ஈரானோட ப்ராக்சி வந்து ஏமனில் இருக்காங்க ஹவுத்திஸுக்கு சவுதி அரேபியாவுக்கு பிரச்சனை வந்துச்சு. அக்ரிமெண்ட் போட்டாங்க, இல்லை உனக்கு எனக்கு சண்டை வேண்டாம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து அவன் அமெரிக்கா என்ன ஏதில் ஃபெயிலியர் ஆகிட்டான்னா, இவங்களை வந்து பிரித்து வச்சாங்கல்ல, பிரித்து வச்சது பூரா வந்து மாறி போய் இவங்க எல்லாம் வந்து உறவாயிட்டாங்க. இப்போது கத்தார் என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஈரான் மேலே எனக்கு பிரச்சனை இல்லை,
அவர் கத்தார் உறவாயிட்டிருக்காங்க. யுஏஇ வந்து என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கா எங்கள் நாட்டு வான்வெளி வழியே ஈரானை தாக்கக்கூடாது, நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் யுஏஇ சொல்லியிருக்காங்க, யூகே சொல்லியிருக்காங்க, துருக்கி சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிராக மாறி இருக்காங்க. அப்போ என்ன இந்த மாதிரி பிரச்சனை நிறைய அமெரிக்காவுடைய வியாபாரம் எப்படி ஒன்றும் நடக்காது. அதாவது யூனிபோலார்னு சொன்னாங்கல்ல, ஒற்றை தலைமை, உலகத்துக்கு ஒற்றை தலைமை, அது வந்து கூடி சீக்கிரம் மாறிடும். அந்த தலைமை எங்கே வரும்னா 3ஆக மாறும். ஒன்று அமெரிக்கா பேஸ் பண்ணி அமெரிக்கா யூரோப் ஒரு பக்கம் நிற்கும், யூரோப், அப்புறம் ரஷ்யா, சைனா, வடகொரியா, இது இல்லாமல் இந்த தலைமை இருக்குல்ல யூனிபோலார், அது இங்கே மாறும். அதுக்கப்புறம் இந்தியா, மிடில் ஈஸ்ட்டு, ஆப்பிரிக்கன் ஒரு போர்ட்டு அப்படின்னு இது ஒரு பக்கம் மாறும். அப்புறம் பைபோலார், ட்ரைபோலார்னு மாறும். அது வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே மாறிடும் அநேகமாக. அமெரிக்கா வந்து தன்னோட வலிமையை கிட்டத்தட்ட இழந்துருச்சு. அவங்க வந்து சவுதி, நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. சவுதி, இந்த அமெரிக்கா ஈரான் பிரச்சனையில் சவுதி ஈரான் என்ன பிரச்சனை, 1350 வருஷமாக இருந்த பிரச்சனை, இப்போ வந்து இவங்க பிரச்சனையில் வந்து முடிவு கொண்டு வர்றாங்க. சவுதி வந்து நீ நான் ஏன் இப்போ பிரச்சனை பண்ணுறோன்னு கை கொடுக்குறாங்க. அப்படி அமெரிக்காவுடைய மனநிலை இவன் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கு, ஆனால் இவன் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனநிலை எப்படி சார் இருக்குது? ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு? கோவம் வரத்தான் செய்யும். ஆனால் ட்ரம்ப்புக்கு பின்னாடி அங்கே வந்து பென்டகன் ஆப்பு வச்சிருக்காங்க. நீ வந்து இஷ்டத்துக்கு வந்து ஏதாவது உளறிட்டு இருக்கா, நீ வந்து இதெல்லாம் பண்ண முடியாது, நீ அதிபராக இருக்கலாம், அதிபராக இருக்கலாம், அங்கே நீ தொட்டேன்னா சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு பயங்கரமான அமெரிக்காவுக்குள்ளே இப்போ கொந்தளிப்பு நடந்துகிட்டு இருக்கு. பயங்கரமான எதிர்ப்பு ட்ரம்ப்புக்கு. இப்போ அண்மையில் கூட உச்சநீதிமன்றம் கூட நீங்கள் போட்ட அந்த டேரிஃபுக்கெல்லாம் தடை போட்டாங்களே. டேரிஃப் தடை பண்ண, ஆனால் நீங்கள் வந்து டேரிஃப் பழைய டேரிஃப்னு சொல்கிறீங்க, அதிபருக்குன்னு ஒரு பவர் இருக்குது, அதில் 10% போடுவேன், 15% போடுன்னு சொல்லி தர்றாங்க. ட்ரம்ப் வந்து அநேகமாக இம்பீச் பண்ணி ட்ரம்ப் சொல்லி முடிச்சிருவாங்க, அநேகம் பதவி விட்டு இறக்கிடுவாங்க. இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து நெதன்யாவுக்கு எதிராக இருக்காங்க. அமெரிக்காவில் பார்த்தா பென்டகன்ல இருந்து எல்லா அதிகாரிகளும் எல்லாம் எதிராக இருக்காங்க. இங்கே பார்த்தா கொஞ்சம் போர் வந்துடக்கூடாதுன்னு இடத்துல இருக்காங்க. மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி.